வணக்கம் அண்ட் வெல்கம் டு தியானலிங்க என்டர்பிரைஸ். என்னங்க பேக்ரவுண்ட் சைட்ல எல்லாம் ஒரே ரூம்ஸ்லாவும் ஃபர்னிச்சர்ஸாவும் யூஸ் பார்க்குறீங்களா? ஆமாங்க, இது ஒரு ஃபர்னிச்சர் ஷாப் தான். யூஸ்வலான ஃபர்னிச்சர் ஷாப் இல்லை, இது ஒரு யூனிக்கான ஃபர்னிச்சர் ஷாப். எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ இருக்க ஃபாஸ்ட் வேர்ல்ட்ல நம்ம என்ன டெய்லி மீட் பண்றோம்? ஸ்ட்ரெஸ், ப்ராப்ளம்ஸ் இப்படிதான். யாருக்குமே சந்தோஷம் இல்லை, எதுவும் இல்லை. நமக்கு என்ன தேவை? ஒரு ரிலாக்ஸேஷன் அண்ட் ஹெல்த்தியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம இங்கே ஃபர்னிச்சர் ஷாப்ல வச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ தியானலிங்க என்டர்பிரைஸ் எங்க இருக்குன்னு கேட்குறீங்களா? அண்ணா நகர், மதுரை அண்ணா நகர், அரவிந்த் ஹாஸ்பிட்டல் பேக் சைட்ல இருக்கு. அது எப்படி வரணும்னு கேக்குறீங்களா? ஸோ அரவிந்த் ஹாஸ்பிட்டல் தாண்டி 2 ways போகுது. அங்க அண்ணா பஸ் ஸ்டாண்ட் ரைட் சைடு ரோட் போனீங்க, லெஃப்ட் சைடு நம்ம தியானலிங்க என்டர்பிரைஸ் இருக்கு. சரி வாங்க, இப்போ நம்ம ஒவ்வொரு என்னென்ன ப்ராடக்ட் அவைலபிளா இருக்கோ அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ப்ராடக்ட் என்னன்னா ஸ்விங் டைம்ஸ். ஸோ இது வந்து ஒன் டைப் ஆஃப் ஸ்விங், காலியா ஸ்விங்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் எதுல பண்ணியிருக்காங்கன்னா எம்எஸ் பைப்ல பண்ணியிருக்காங்க. ஸோ இது பேக் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வயர்ஸ்ல நெருக்கமா அழகா பண்ணியிருப்பாங்க. ஸோ இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அடல்ட்ஸ் கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இருக்க ஸ்ட்ரெஸ்ஃபுல் வேர்ல்ட்ல ஆன்லைன் கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ், ஸ்டடிஸ் அப்படி நிறைய அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அடல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதுல உட்காந்துக்கிட்டே நம்ம ஒர்க் பண்றோம், படிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும். நம்ம ஒர்க் போற மாதிரியே தெரியாது, நல்லா இருக்கும். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா குஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும், ரொம்ப நம்ம பேக் வந்து பேக் பெயின் இல்லாம ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்விங்கை வீட்டில் எப்படி மாற்றுறதை நீங்க நினைக்கலாம். ஸோ இது வந்து 2 டைப்பா மாட்டலாம். ஒண்ணு இந்த மாதிரி ஒரு பிளாக் செயின், இந்த பிளாக் செயினை சீலிங்ல மாட்டியும் மாட்டலாம். அப்படி இல்லை என்னால ஹைட்டா இருக்குன்னா எனக்கு வந்து மூவபிளா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வெளியவும் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்ட் டைப் போட்டு ஸ்ப்ரிங் வச்சு நம்ம ஸ்விங்கை வந்து ஹேங் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இதுக்குரிய அக்சசரிஸ் எல்லாமே குஷன்ல இருந்து ஸ்டாண்டு, இந்த பிளாக் செயின், சீலிங்குரிய பிளாக் செயின்ஸ் எல்லாமே இங்க அவைலபிளா இருக்கும். ஸோ இதோட ஸ்விங்கோட ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா பேசிக் 5950 ஆகும். ஸோ இதுல இருந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஸ்விங்லேயே. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி 1000 rupees மட்டும் வேரி ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜம்போ டைப். இது எப்படி இருக்குன்னா ஃபுல்லா கவர் ஆயிடும். பாத்தீங்கன்னா ஃபுல்லா கவர் ஆயிடும். ஃபர்ஸ்ட் டைப் பாத்தீங்கன்னா ஹேண்ட் வந்து இருந்திருக்கும். இதை வந்து ஃபுல்லா கவர் ஆயிடும். இது எஸ்பெஷலி கிட்ஸ்க்காக பண்ணுது. இப்போ அதுல பாத்தீங்கன்னா கிட்ஸ் உட்காந்தாங்கன்னா இந்த சைடு ரைட் சைடு சாஞ்சிடுவாங்க, லெஃப்ட் சைடு சாஞ்சிடுவாங்க, ஒரு சின்ன பயம். பட் இது ஃபுல்லா கவர் ஆயிருக்கிறதுனால நம்ம கிட்ஸ் வந்து ரொம்ப சேஃபா இருக்கும். ஸோ அடல்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் சேம் குஷன்ஸ் இருக்கும் அண்ட் பின்னாடி அதே மாதிரி எம்எஸ் பைப் தான் பண்ணியிருக்காங்க. வயர்ஸ்ல ரொம்ப நெருக்கமா அழகா இருக்கும். ஸோ கலர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ப்ரௌன் கலர் இருக்கு. இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ நம்ம டெலிவரி பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாவே நம்ம டெலிவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்விங்கே அடுத்த வெரைட்டி பாத்தீங்கன்னா பென்குயின் ஷேப், அதாவது பாத்தீங்கன்னா பென்குயின் ஷேப்ல இருக்கு. ஸோ இது உங்க டிஃப்ரெண்டான ஸ்விங், டிஃப்ரெண்டான மாடல்ல வேணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இது வாங்கிக்கலாம் நீங்க. ஸோ இது எவ்வளவு வரைக்கும் இந்த ஸ்விங் எல்லாமே எவ்வளவு வேர் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 110 ல இருந்து 120 kg ஆள் எல்லாமே உட்காந்துக்கலாம். ஸோ இது எஸ்பெஷலி ஹைட்டான ஆளுக்கு, அதாவது அது ரெண்டுல பாத்தீங்கன்னா ஹைட்டான ஆளுக்கு வந்து தலை இடிக்கும் அப்படிங்க நினைச்சீங்கன்னா ஹைட்டான ஆளுக்கு ஃபுல்லாவே இதுல உட்காந்துக்கலாம். ஸோ இதுவே எம்எஸ் பைப்ல தான் பண்ணிருக்காங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் வயர் எல்லாமே போட்டு நெருக்கமா தான் பண்ணிருப்பாங்க. குஷன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும், ரொம்ப உட்காந்தீங்கன்னா பேக் பெயின் அந்த மாதிரி இருக்கவங்களாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயா ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. நான் உட்காந்து காமிச்சேன் பாருங்க. ஸோ இதுலயுமே எல்லா ஸ்விங்லயும் 2 வெரைட்டிஸ் இருக்கு. சீலிங்ல மாற்ற பிளாக் செயின்ஸும் இருக்கு. அப்படி இல்லை நான் இன்டோர் அவுட்டோர் ரெண்டுலையுமே யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்ட் பிளஸ் ஸ்ப்ரிங்கோட கொடுக்கலாம். ஸோ அந்த ஸ்ப்ரிங்னால அந்த ஸ்ப்ரிங் வந்து நல்லா வெயிட் வேர் பண்றதுனால 120 kg உள்ள ஆளுங்க வரைக்கும் நீங்க பார்த்துக்கலாம் எல்லா ஸ்விங்லையும். இது ஒன் டைப் ஆஃப் ஸ்விங் தாங்க, கோப்ரா டைப்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து ரொம்ப அடல்ட்ஸ் வந்து மெயினா லைக் பண்ணி வாங்குவாங்க எல்லாமே. ஸோ இதுவும் சேம் அதே தான், எம்எஸ் பைப்லேயே பண்ணியிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா நெருக்கமா இருக்கும். ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட் மாடல் கோப்ரா டைப். இது எல்லாமே அடல்ட்ஸும் பெரியவங்களும் ரொம்ப லைக் பண்ணி தான் வாங்குவாங்க. இங்க 2 சைடுமே உங்களுக்கு ஹேண்ட் இருக்கு. ஸோ உட்காந்து நீங்க ஹேண்ட் இப்படி ரெஸ்ட் பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இதுவுமே உங்களுக்கு 120 kg வரைக்கும் உள்ள ஆளுங்க எல்லாமே உட்காந்துக்கலாம், படுத்து தூங்கலாம், ஒர்க் பண்ணலாம், அப்படி லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணலாம். அடல்ட்ஸ் ரொம்ப லைக் பண்ணி இதுதான் வாங்குவாங்க. குஷன்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், அவங்களுக்கு ஹாப்பியாக ஃபீல் ஆகும், ரிலாக்ஸாக ஃபீல் ஆகும்.
ஸோ டெலிவரிலாம் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா நாங்கள் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நாளைக்கு டிஸ்பேச் பண்ணுற மாதிரி எல்லாமே நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கிட்ஸ்க்கு மட்டும் சின்னதாக எனக்கு ஸ்விங் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட அந்த மாதிரி ஸ்விங்ஸ் அவைலபிளாக இருக்குது. பால்கனியில் போடுற மாதிரி ஸோ ஸ்விங்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ஸ்விங்குமே குஷன்ஸும் ஸ்விங் குஷன்ஸ். ஸோ இதுலேயே கலர்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ உடனே நம்ம டெலிவரி பண்ணுறதுக்கு நமக்கு இங்கே ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டெலிவரும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இருக்க இடம் வந்து குடோன். நீங்கள் ஸ்விங் வந்து நிறைய ஆர்டர் போட்டுருவீங்க, எப்படி உடனே டெலிவர் பண்ணுவோம் அப்படின்னு உங்களுக்கு டவுட். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் ஸ்விங் எல்லாமே ஃபுல் ஸ்டாக் இருக்கும். நீங்கள் இன்னைக்கு நீங்கள் பண்ணாலே இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணாலே இன்னைக்கு ஈவினிங்கே நாங்கள் டிஸ்பேச் பண்ணுறோம். அண்ட் வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலர்ஸ் இருக்கு பாருங்க. இது ஃபுல்லாகவே நம்மளோட குடோன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்டன் ஸ்விங்னு சொல்லுவாங்க. இதை வந்து அவுட்டோர் ஸ்விங்னு சொல்லலாம். அதாவது வெளியே உட்காந்து நம்ம உட்காந்து ஒரு பெரிய கார்டன், வீட்டில் பெரிய கார்டன் வச்சிருக்கோம், எனக்கு உட்காரணும் கம்ஃபர்டபுளாக 3 பேர் ஃபேமிலியாக உட்காரணும், 4 பேர் ஃபேமிலியாக உட்காரணும்னா இந்த மாதிரி கார்டன் ஸ்விங்கை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இதுவுமே உங்கள் 2 சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சப்போர்ட் இருக்கும். எல்லாமே அயன்ல பண்ணதான், இரும்பு பண்ணதான், 2 சைடுமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ ஸ்ப்ரிங்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ஸ்ப்ரிங் இருக்கிறதுனால 120 ல இருந்து 300 kg வரைக்கும் உள்ள பர்சன்ஸ் வந்து உட்காந்துக்கலாம். ஸோ இதில் வந்து 3 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காந்து பண்ணிக்கலாம். கொஞ்சம் குண்டா இருந்தாங்க, உள்ளே உட்காந்துட்டாங்க, கிட்ஸ் உட்காந்தாங்க அப்படின்னா 4 பேர் வரைக்கும் உட்காந்துக்கலாம். ஸோ இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,900 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுல 2 மாடல் இருக்கு. இது வந்து நார்மல் மாடல், இன்னொன்று வந்து ப்ரீமியம் சொல்லுவாங்க. ப்ரீமியம்னா 2 சைட்ஸ்ல டென்ட்டோட டாப்போட வரும் உங்களுக்கு. ஸோ இதை நீங்க மாடியில வைக்கணும், எங்க வீட்டுல கார்டன் இல்லை, நான் மாடியில தான் வைக்கணும் மாடியிலேயே நீங்க இதை வச்சு பிளேஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்டோர் ஸ்விங். எதுக்காகனா வீட்டுக்குள்ள நம்ம டிவி பார்க்கறதுக்காகவும் இல்லை உட்காந்து ஒர்க் பண்றதுக்காகவோ இல்லை படிக்கிறதுக்காகவோ சும்மா நீங்க ரிலாக்ஸா உட்கார்றதுக்காக யூஸ் பண்ற இன்டோர் ஸ்விங். சரிங்களா? இது வந்து குஷன் டைப்ல இருக்கு. பாத்தீங்கன்னா குஷன்லாம் இருக்கும். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரிலாக்ஸாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். 2 சைடு ஸ்டாண்ட் இருக்கிறதுனால ஸ்டாண்டு கீழேயும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா ஸ்டாண்ட்ஸ் இருக்கிறதுனால கிட்ஸ் வந்து ரொம்ப சேஃபாகவும் உட்காந்துக்கலாம். 2 பக்கம் பார்த்தீங்கன்னா செயின் சப்போர்ட் இருக்கா. ஸோ இந்த செயின் சப்போர்ட் இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம ஸ்விங் பண்ணிக்கலாம், இப்படி ஸ்விங் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 14,900. இது வந்து 2 சீட்டர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது நல்ல ஓரளவுக்கு மீடியமாக இருக்கவங்க 2 பேர் உட்காரலாம். ஸோ கிட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பேர் வரைக்கும் உட்காரலாம். இல்ல நான் கம்ஃபர்டபுளா இப்படி உட்காரணும், இந்த மாதிரி பில்லோ வச்சு நான் இப்படி உட்காந்துக்கணும் அப்படின்னாலும் நீங்க கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கலாம். அதுவும் போடுறது. ஸோ இதுவுமே என்னங்க ஸ்விங் மட்டும் தான் நாங்க டெலிவரி பண்ணுவீங்க நீங்க நினைக்கலாம். இல்ல நாங்க இந்த கார்டன் ஸ்விங்கும் இந்த இன்டோர் ஸ்விங்கும் இதுவுமே நாங்க ஆல் ஓவர் இந்தியா நாங்க டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகுது ஊஞ்சல். அதாவது வீட்டுக்குள்ள 4 பக்கமும் செயின் போட்டு சீலிங்ல செயின் போட்டு ஊஞ்சல் மாதிரி பார்க்க போறோம். கீழே பாத்தீங்கன்னா ஸோ இதுதான் ஊஞ்சல் சொல்லுவாங்க. ஸோ 4 பக்கமும் இங்கே பார்த்தீங்கன்னா ஹூக் மாதிரி இருக்கும். இல்லை செயினை மாட்டிட்டு நம்ம வீட்டில் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 பேர் வரைக்கும் உட்காந்துக்கலாம். இதுவுமே 300 to 400 kg வரைக்கும் உள்ள பர்சன்ஸ் எல்லாருமே உட்காந்துக்கலாம். 3 பேர் 4 பேர் உட்கார்றதுனால எனக்கு இது மாதிரி வேண்டாம். இது வந்து இதில் பார்த்தீங்கன்னா குஷன் டைப்பும் இருக்குது. அண்ட் இது மாதிரி வேண்டாம், எனக்கு உடன் டைப்ல இருக்கு, உடன் டைப்ல வேணும், ட்ரெடிஷ்னல் டைப்ல தான் வேணும்னா அந்த மாதிரி உள்ள செஞ்சு நாங்கள் நல்ல டிசைன்ஸ் கார்விங்ஸ்லாம் போட்டுட்டு அதே மாதிரி ஊஞ்சல்ஸும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போதைக்கு ஸ்டாக்ல அதனால காமிக்க முடியல. இது குஷன் டைப் ஊஞ்சல். ஸோ இதுவுமே அஃபோர்டபுள் காஸ்ட் தான் உங்களுக்கு. இதுவுமே நாங்கள் ஆல் ஓவர் இந்தியா டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இங்கே இருக்கோம். ஸோ அஸ் பர் கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் இது 6க்கு 2 இருக்கு, 4க்கு 2 இருக்கு, 5க்கு 2 இருக்கு. ஸோ உங்களோட வீட்டு பொறுத்து அந்தந்த அடிக்கு நாங்க சேல் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது உடன் ஈஸி சேர்ஸ் இருக்காங்க. ஸோ இதுல 2 டைப்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா பேக் சைட் பாத்தீங்கன்னா வுட்லயே பண்ண மாதிரி. இது யார் யூஸ் பண்ணலாம்? பேக் பெயின் ரொம்ப இருக்கு, வயசானவங்க பாத்தீங்கன்னா பேக் பெயின் எனக்கு இருக்குப்பா, என்னால முடியல அப்படின்றவங்க இந்த வுட் வச்சு உட்காந்துக்கலாம். இது வந்து உட்கார்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அஸ் வெல் அஸ் படுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா பின்னாடி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 3 லெவல்ஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. சோ இப்படி போட்டுக்கிட்டீங்கன்னா நம்ம படுக்கிற மாதிரி ஆயிடும். சோ நான் உங்களுக்கு டெமோவே காமிக்கிறேன். சோ இப்படி படுக்கும் போது உங்களுக்கு பேக் சைடு உங்களுக்கு பெயின் இருந்துச்சுன்னா இந்த வுட் வந்து உங்களுக்கு அது கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் ஆகும். சோ 2 சைடும் கையும் வச்சுக்கலாம். சோ இது வச்சு இப்படி பண்ணலாம். அதுலயே பாத்தீங்கன்னா கிளாத் வச்சும் இருக்கு உங்களுக்கு. இல்ல எனக்கு வுட் வேண்டாம், எனக்கு பின்னாடி குத்தும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றவங்க இந்த மாதிரி கிளாத் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளாத்தும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு.
சேம் அதே ஃபீச்சர்ஸ் தான். பின்னாடி அட்ஜஸ்டபிள் டைப் இருக்கும், கிளாத் மட்டும் இருக்கும். இந்த கிளாத் வந்து நான் என்னப்பா ஒவ்வொரு டைம் யூஸ் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இல்ல, தேவையில்லை. இதை வந்து நீங்க ரீயூசபிள் தான், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 4950. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வுட் வந்து அதுக்கேற்ற மாதிரி 1000 rupees வேரி ஆகும், அவ்வளவுதான். மற்றபடி இது டெலிவரி எல்லாமே உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா டெலிவர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இமீடியட் டெலிவரி தான். ஸோ உங்களுக்கு வந்து உங்க ரெக்யர்மெண்ட் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் டெலிவர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகுது மேஜிக் சோஃபா. ஸோ இது வந்து 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம். உட்காரதுக்கும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம், படுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சோஃபா கம் பெட்னு சொல்லி ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இங்க உட்காந்து டிவி பார்க்கலாம், இங்க உட்காந்து கிட்ஸும் பார்த்துக்கலாம், உட்காந்து சாப்பிட்டுக்கலாம், ஜஸ்ட் உட்காந்து நீங்க ஒர்க் பண்றதாலும் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். பின்னாடி உங்களுக்கு சைடு ரெஸ்ட் இருக்கு. ஸோ இதை நம்ம உட்காரதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பெட் டைப் இந்த மாதிரி. ஸோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சோஃபாஸ் எல்லாம் வாங்க முடியாதவங்க இந்த மாதிரி ரொம்ப அஃபோர்டபுளா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்க மூவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க வேற வீட்டுக்கு போறீங்க இல்ல வேற இடத்துக்கு போறீங்க, பிக்னிக் மாதிரி போறீங்கனாலும் இதை எடுத்துட்டு போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ரிலாக்ஸ் இருக்கா. இப்போ நம்ம பார்க்க போது ஃபர்ஸ்ட் பார்த்தது வுட்ல. இப்போ வந்து வுட்ல வாங்க முடியல, எனக்கு குஷன் டைப்லயோ இல்ல நார்மல் டைப்லயோ வேணும்னு நினைக்கிறாங்க, இது வாங்கிக்கலாம். இது வந்து குஷன் டைப். ஸோ இதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி நீங்க டூருக்கு எங்கேயாவது போறீங்க அப்படின்னா, பீச் சைட் போறீங்க அப்படின்னா இதை போட்டு கம்ஃபர்ட்டா உட்காந்து நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு குஷன் டைப் வேண்டாம், எனக்கு நார்மல் டைப் தான் வேணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி கிளாத் டைப்ல யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹெட் ரெஸ்டோட வருது. ஸோ இதோட பிரைஸ் அவ்வளோ ஒன்றும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்காது. இது 4950 ஸ்டார்ட் ஆகுது, அதை விட கம்மி தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது ஹெல்த் கேர் ப்ராடக்ட். அதாவது இப்போ வெளியே வேலை செஞ்சுட்டு வரவங்க இல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோமாவே இருக்கட்டும், லேப்டாப்ல பண்ணிடுறவங்க எல்லாத்துக்குமே ஹேண்ட் லெக்ல இருந்து ஃபுல் பாடி கண்டிப்பா மசாஜோ ஏதோ ஒன்று கொடுத்தா நல்லா இருக்கும். நம்ம ஸ்பால எல்லாம் போனோம்னா ரொம்ப அமௌண்ட் அதிகமா இருக்கும். ஃபுல் பாடி மசாஜ் எப்படினாலும் ஒரே ஒன்று நேரத்துக்கு பண்றதுக்கு 10,000 இருந்து 20,000 வரைக்கும் கேட்பாங்க. ஸோ நம்ம வீட்ல இருந்தே நம்ம இது பண்ணிக்கலாம். எப்படின்னா இங்க மிஷின்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் இது லெக் மசாஜ்னு சொல்லுவாங்க. இது ஜஸ்ட் வந்து காலுக்கு மட்டும், அதாவது பாதத்துக்கு மட்டும் பண்ண வேண்டிய மசாஜ். ஸோ இதை வந்து ஹேண்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாதத்துக்கு மேல அது வரைக்கும் காஃப் மசாஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வச்சு கால் ரெண்டையும் இங்கே வச்சு உங்களுக்கு மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மோட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இது ஆன் பண்ணுறது. இது ஃபுட் மசாஜ், லெக் மசாஜ். ஃபுட்னா வெறும் பாதத்துக்கு மட்டும், லெக் மசாஜ்னா உங்களுக்கு காலுக்கு மேலே அந்த காஃப்னு சொல்லுவாங்க, அது வரைக்கும் மசாஜ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மோட் சேஞ்ச் பண்ணி நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இது வந்து உங்களுக்கு ஜாயிண்ட் வரைக்கும் வரும் உங்களுக்கு. ஸோ காலு காஃப் பாதம் காஃபு மேலே உங்களுக்கு மூட்டு வரைக்கும் வரும். ஸோ மூட்டு வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் மசாஜ் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஃபுல் பாடி மசாஜராக வேணும்னாலும் அதுவும் அவைலபிளாக இருக்கு. இதுதான் ஃபுல் பாடி மசாஜ். காலு உடம்புல இருந்து எல்லாமே ஃபுல் பாடி மசாஜ் நம்ம பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் உடம்புக்கு மட்டும், கையும் கால் மசாஜ் வராது, வெறும் உடம்புக்கு மட்டும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அஃபோர்டபுள் காஸ்ட்ல தான் உங்களுக்கு இருக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்க வாங்கினாலே போதும், நீங்க உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ உங்களுக்கு மசாஜ் பண்ணிக்கலாம். ஏதாவது சர்வீஸ்னாலும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இதுவுமே உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. நாங்கள் டெலிவர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் பொறுத்து. அதே மாதிரி ஏதாவது சின்ன ஏதாவது சர்வீஸ் வேணும்னா நீங்க இங்கே கொண்டு வந்துக்கலாம். நாங்கள் சர்வீஸ் பண்ணியும் கொடுத்துருக்கோம். நிறைய போய் நம்ம பார்லர்ஸ்லேயே போய் நம்ம மணி ஒவ்வொரு டைமும் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரே தான் அமௌண்ட் நம்ம போட்டுட்டு நம்ம எப்போ வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆஃபீஸ் ஃபர்னிச்சர். ஸோ இது பேர் எம்டி சேர்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஆஃபீஸ் எம்டிஸ், கம்பெனி எம்டிஸ் யூஸ் பண்ணக்கூடிய சேர்ஸ். இது பார்த்தீங்கன்னா பாஸ்கெட்ல இருக்கும், பார்க்கவே லுக்காக கெட்டா இருக்குங்களா. ஸோ இங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா கர்வ் ஷேப்ல வரும். ஸோ நம்ம பேக் பெயின், நம்ம எப்பவுமே உட்காந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த ஸ்ட்ரெஸ் தான் இருக்கும், பேக் பெயின்லாம் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கர்வ் ஷேப்ல நல்லா குஷனோட பண்ணியிருக்காங்க. ஸோ இது உட்காந்து ஃபீல் பண்ணும்போது பாஸ் டைப்ல தான் இருக்கும். சரிங்களா, பார்த்தீங்கன்னா நல்ல பாஸ் டைப்ல இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ரோலிங் இருக்கு. ஸோ ரோலிங் இருக்கிறதுனால நம்ம எங்க வேணுமோ மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் அட்ஜஸ்டபிள் டைப் இருக்கு, மேலே கீழே அப் டவுன் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் இதுவும் எம்டி சேர் தான், வித் ஹெட் ரெஸ்டோட வருது. பட் இது பார்த்தீங்கன்னா நெட்ல வரும். அதே மாதிரி இந்த ரெண்டு சைடுமே உங்களுக்கு ஹேண்ட்ல பார்த்தீங்கன்னா இது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். மேலேயும் தூக்கிக்கலாம், கீழே இறக்கிக்கலாம். அந்த மாதிரி இதுவும் கீழே பார்த்தீங்கன்னா ரோல் டைப் பிளஸ் வந்து ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவும் எம்டி சேர் தான்.
இது ஒன் டைப் அஃபோர்டபுளா இருக்க மாதிரி. உங்களுக்கு அதெல்லாம் வாங்க முடியல அப்படின்னா இந்த எம்டி சேர் நீங்க வாங்கிக்கலாம். இதுவே நெட் டைப் தான், ஆனா இன்னும் ஹைட் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்னா. மற்றபடி அட்ஜஸ்டபிள் ரோலர்ஸ் எல்லாமே இருக்கு, ஹேண்ட் ரெஸ்டும் இருக்கும், கீழே குஷன் இருக்கும், இது மேல உங்களுக்கு நெக் ஷேப் இருக்கும். ஸோ இது எல்லாமே ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுளா தாங்க இருக்கும். இதுவுமே உங்களுக்கு நாங்க ஆல் ஓவர் இந்தியா டெலிவர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இப்போ வரைக்கும். ஸோ ப்ரைஸஸ் ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கும். அது 4450 ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு எவ்வளோ ரெக்யர்மெண்ட்டோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வாங்கிக்கலாம். ஸோ ப்ரைஸ் டிஃபரன்ஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒயர் சேர்ஸ். இல்லைங்க எனக்கு குஷன் டைப்லாம் வேண்டாம், ஒயர் சேர்ஸ். இப்போ நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒயர் சேர்ஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. சில ஆஃபீஸ்லேயும் இப்போ வரைக்கும் ஒயர் சேர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. குஷன் வேண்டாம், எனக்கு ஒயர் சேர்ஸ் தான் வேணும்னு நினைக்கிறவங்க ஒயர் சேர்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்கு. நம்ம ட்ரெடிஷ்னல் எப்பயுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ ட்ரெடிஷ்னல் ஃபர்னிச்சர்ஸ்லேருந்து ட்ரெடிஷ்னல் ஃபீல்ட்லேருந்து எல்லாமே நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒயர் சேர்ஸ் இது வந்து 6950 தான் இருக்கும். வித் வுட்டோட நம்ம பண்ணியிருக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, காலுக்கு லெக் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே இன்னொரு நியூ மாடல், அதாவது ட்ரெடிஷ்னல் கம் மாடல் மாதிரி நம்ம ஒன்று கொண்டு வந்துருக்கோம். ஏன்னா அதே ஒயர் சேர் தான், கீழே என்னன்னா ரோலிங் டைப் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா ரோலர்ஸ் அதுக்கும் இதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. அது 6950, இது 4950 அவ்வளோ. ஸோ ஒயர் சேர்ஸ் இதுவும் ஒரு டைப்புங்க. இப்போ எம்டி சேர்ஸ் ஃபர்ஸ்ட் குஷன் டைப்ல பார்த்தோம். இப்போ பார்க்குறது நம்ம வந்து ஒயர் டைப்ல பார்க்குறோம். இது வந்து நார்மல் எல்லா ஆஃபீஸ்லயும் ஐடி ஆஃபீஸ்ல இருந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். குஷனே வேண்டாம், எனக்கு ஒயர் டைப்ல தான், பாஸ் சேர்ல இருந்து எம்ப்ளாயி சேர்ல இருந்து எல்லாமே வேணும், எனக்கு ஒயர் டைப்ல தான் வேணும்னு நினைக்கிறவங்க இங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒயர் டைப்பும் அவைலபிளா இருக்கு. கலர்ஸ் பாத்தீங்கன்னா பிளாக், ஒயிட், ஐவரி கலர்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. இதுலயே ரோலர்ஸ் இருக்கு. இது எம்ப்ளாயி சேர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ எம்ப்ளாயிஸ் எல்லாமே இது யூஸ் பண்ணிக்கலாம். அஸ் வெல் அஸ் வீட்டுக்கு ஹோம் பர்பஸ்க்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஹோம்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்காங்க, இல்ல டெஸ்க்டாப் வச்சிருக்காங்க, லேப்டாப் வச்சிருக்காங்க, நான் வீட்ல இருந்து ஒர்க் பண்றேன் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி சேர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயே ரோலர் டைப் இருக்கு. ஸோ நீங்க மூவ் பண்ணிக்கலாம், ஈஸியா மூவ் பண்ணிக்கலாம், ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த ஹேண்ட் ரெஸ்ட் இருக்கும் ரெண்டு பக்கம். ஸோ இதுவும் ரொம்ப அஃபோர்டபுளான காஸ்ட் தான் இருக்கும் உங்களுக்கு. இதுவும் நம்ம டெலிவர் பண்ணிட்டு தான், ஆல் ஓவர் இந்தியா டெலிவர் பண்ணிட்டு இருக்கோம் as per கஸ்டமர் ரெக்யர்மெண்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ராக்கிங் சேர். ஸோ இது ஒரு ட்ரெடிஷ்னல் டைப். இப்போ இது நம்ம யர்னிங் என்டர்பிரைஸ்ல எக்ஸ்க்ளூசிவா போயிட்டு இருக்கு. இதை வந்து நம்மளோட அப்பா தாத்தா அவங்களுக்குலாம் கிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னல் டைப்புங்கிறதுனால ரொம்பவே லைக் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க கிஃப்ட் பண்றதுக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உட்கார்ந்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டா சாஞ்சிக்கிட்டு நம்ம ஸ்விங்கும் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா நான் ஸ்விங் பண்ணிட்டு இருக்கேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி. ஸோ இது வந்து வுட்ல பண்ணிருக்கு. ஸோ சைட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இங்க வந்து சக்கரா மாதிரி போட்டுட்டு உங்களுக்கு ஸ்விங் பண்றது ஈஸியா இருக்கும் ரவுண்ட் டைப்ல. அதே மாதிரி கார்விங்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லாவே பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைப் ஸ்டீல் டைப் சேம் ஃபீச்சர்ஸ் தாங்க. ஒன்றும் இல்லை, இங்கே குஷன்ஸ் மாதிரி இருக்கும், சைட்ல ஸ்டீல்ஸ் இருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா 4950 தான். அஃபோர்டபுளா இல்லை, என்னால் விட்டு வாங்க முடியலன்னு நினைக்கிறவங்க இப்படி பார்த்துக்கலாம். இதுலயும் உங்களுக்கு உட்காந்து ஸ்விங் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வுடன் சோஃபாஸும் அவைலபிளா இருக்கு. கொஞ்சம் பெரிய வீடு இருக்கும், நிறைய பேர் வராங்க, கெஸ்ட் வராங்க, இல்ல வீட்லயே எல்லாருமே உட்காந்து டிவி பார்க்கணும் கம்ஃபர்டபுளா அப்படின்னா வுடன் சோஃபாஸும் அவைலபிளா இருக்கு. ஸோ இது எப்படி இருக்குன்னா 3 சீட்டரா, ஒரே 3 பேர் உட்கார மாதிரி வித் குஷனோட, அண்ட் சைட்ல 2 சிங்கிள் சீட்டும் இருக்கு. ஸோ இதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளா தான் இருக்கும். கண்ட்ரி உள்ள தான் நம்ம பண்றோம். ஸோ சைடுலாம் பாத்தீங்கன்னா கார்விங்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே நல்லபடியா நல்லா போட்டுருக்கு, வெயிட்டும் நல்லா பேர் பண்ணிருக்கு. ஸோ இதோட காஸ்ட் அஃபோர்டபுளா இருக்கு. இதுவும் நாங்கள் ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் as per கஸ்டமர் ரெக்யர்மெண்ட். ஸோ நமக்கு ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஸோ அதனால நீங்க எப்போ இன்னைக்கு நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா கூட நாளைக்கு இல்லை இன்னைக்கு ஈவினிங்கே உங்களுக்கு டிஸ்பேச் பண்ண மாதிரியா இருக்கும். ஸோ நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு யர்னிங் என்டர்பிரைஸ்ல. இது வந்து இப்போதைக்கு எக்ஸ்க்ளூசிவா போயிட்டு இருக்கு, நிறைய பேர் விரும்பி வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரொம்ப ட்ரெடிஷ்னலா நம்ம தாத்தா எல்லாருமே விரும்பக்கூடிய ட்ரெடிஷ்னலா நம்மளோட தமிழ் கல்ச்சரை திரும்பவும் கொண்டு வர வேண்டிய ஒரு பிளான்டட் சேர்ஸ் தான் பார்க்கணும். இது இப்போ நம்ம எக்ஸ்க்ளூசிவா போயிட்டு இருக்க நியூ ப்ராடக்ட் இப்போ நம்ம யர்னிங் என்டர்பிரைஸ். ஸோ இது வந்து டீக் அண்ட் வேங்கை வுட்ல பண்றோம். 2 டைப்ஸ்ல இருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வேங்கை தான், சரிங்களா. இதை பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து தாத்தாலாம் ரொம்ப உட்கார்ந்து ஃபுல்லா படுத்து ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வயர்ல பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப குவாலிட்டியான ஃபைன் குவாலிட்டியான வயசுல தான் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை எனக்கு வயசு வேண்டாம், எனக்கு வேற மாதிரி டிஃப்ரெண்டா வேணும் நீங்க நினைச்சீங்கன்னா கேன்ஸ், அதாவது நார்ல அந்த மாதிரி பண்ணியும் கொடுத்துட்டு இருக்கோம் கஸ்டமைஸ்டா. ஸோ இந்த சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ் கார்விங்ஸ் எல்லாமே போட்டுருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வரும்.
ஸோ ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்கும். 19,800 தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிட்ஸோட சேர் அண்ட் டேபிள். இப்போ நம்ம வீட்டில் கிட்ஸ்லாம் இருக்காங்க, குட்டி பாப்பா ப்ரீகேஜி படிக்குது, எல்கேஜி படிக்குதுன்னா அந்த பாப்பாக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப கம்ஃபர்டாகவும் உட்காந்துன்றது ஓகே தான். பட் அவங்களுக்கு ஒரு நியூ என்வரான்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி டேபிள் அண்ட் சேரோட பண்ணுறோம். சரி உட்காந்து இவங்க ட்ரா பண்ணிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், உட்காந்து ஏதாவது புக்ஸ் வேணும்னா படிச்சுக்கலாம். அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவங்க தனியாக அவங்களோட ப்ரைவசியை அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதனால கிட்ஸ் டேபிள் வித் அஃபோர்டபுள் ப்ரைஸோடய நம்ம இருக்கும். நெக்ஸ்ட் அடல்ட்டோட ரைட்டிங் பேட் சேர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அடல்ட்ஸ் வந்து இப்போ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, வீட்டில் உட்காந்து படிக்கிறாங்க, அந்த மாதிரி தான் இது யூஸ் பண்ணிக்கலாம். கமர்ஷியல் பர்பஸ்லேயும் நிறைய காலேஜஸ்லையும் இது வந்து இந்த ஸ்டிக்கர்ஸ் இல்லாமல் ஜஸ்ட் பிளைனாகவும் இது பண்ணிட்டு இருக்காங்க. ரைட்டிங் பேட் சேர் எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கமர்ஷியல் பர்பஸ். ஸோ இதையுமே நீங்கள் வந்து இங்கே அஃபோர்டபுள் ப்ரைஸோடு தான் இருக்குது. இதையுமே நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே உங்களுக்கு கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் நாங்கள் டோர் டெலிவரி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கிட்ட விசிட்டர் சேர்ஸும் அவைலபிளாக இருக்குது. இப்போ ஆஃபீஸ்க்கு யாராவது வராங்க, வெளியே உட்கார வைக்கணும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும்னா விசிட்டர்ஸ்க்குரிய சேர்ஸும் அவைலபிளாக இருக்குது. வித் குஷனோடு தான் இருக்குது. உங்களோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்கும். ஸோ கமர்ஷியல் பர்பஸ்க்கு நம்ம கேஷ் கவுண்டர் சேர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது மோர் கம்பெனிஸில், கிளப்ஸில் அண்ட் ஹோட்டல்ஸில் கேஷ் கவுண்டரில் இருக்கவங்களுக்கு இந்த டைப் ஆஃப் சேர் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்படி ரோலிங்காக இருக்குது. ரோலிங்கிறத விட இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டிவ்க்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு கீழே விழுந்துடும் அப்படிங்கிற பயம் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து நமக்கு குஷனோட ரோலிங் டைப் சேர் அவைலபிளாக இருக்கு. எம்ப்ளாயிஸ்க்கு கம்பெனிஸ்க்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம், கமர்ஷியல் யூஸ்க்காக வச்சுக்கலாம். இது ஃபுல் குஷனோட இருக்க விசிட்டர் சேர். இதுவும் விசிட்டர் சேர், ஒன் டைப் ஆஃப் விசிட்டர் சேர்ஸ் தான். ஸோ உங்களுக்கு நிறைய கலர்ஸ்லையும் அவைலபிளாக இருக்கு, ரெட், ப்ளூன்னு. ஸோ இங்கே எல்லாமே நமக்கு ரெக்யர்மெண்ட், உங்களுக்கு எப்படி ரெக்யர்மெண்ட் என்ன கலரில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே அவைலபிளாக இருக்கு. இதுவுமே உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா நாங்கள் டெலிவர் பண்ணுறோம். ஸோ ஓவராலாக நிறைய எல்லா ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அதில் வெரைட்டிஸ் கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் குடோன் வச்சு எல்லாமே பார்த்துருக்கீங்க. ஸோ ஆஃபீஸ் சேர்ஸ் வந்து ரிலாக்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே நம்ம ஒரு வியூவில் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கே இப்போ வந்து புரிஞ்சிருக்கும் எவ்வளோ டைப் ஆஃப் சேர்ஸ் இவ்வளோலாம் இருக்கான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த அவ்வளோ ஒரு யூனிக்கான ப்ராடக்ட்டும் இவ்வளோ வெரைட்டிஸும் நம்ம இங்கே காமிச்சிருக்கோம். ஸோ நான் என்னால் டேரெக்டாக வந்து வாங்க முடியாது. நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் மதுரை அண்ணா நகர். நான் வந்து கர்நாடகாவில் இருக்கேன், நான் ஆந்திராவில் இருக்கேன், அடுத்த ஸ்டேட்டில் இருக்கேன் நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு வாட்ஸ்அப் கால், வீடியோ கால் பண்ணி உங்களுக்கு லைவ் டெமோவாகவே நாங்கள் இங்கே எல்லாமே காமிச்சிட்ருக்கோம். ஸோ நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட்னா உங்களுக்கு ஓகே அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டு இன்னைக்கு ஈவினிங் இந்த நாளைக்கு மேக்ஸிமம் 1 டேக்குள்ளே நாங்கள் எல்லாத்தையும் டிஸ்பேச் பண்ணுவோம். ஏன்னா அவ்வளோ ஸ்டாக் எங்ககிட்டே இருக்குது, அதனால் உடனே டிஸ்பேச் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எங்களுக்கு முக்கியம். அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் டெவலப் ஆகி க்ரோ ஆகிட்டே இருக்க முடியும். ஸோ உங்களோட பிளஸிங்ஸ் ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு வேணும். தேங்க்யூ.